வாடிக்கையாளர்கள் வங்கி லாக்கரில் வைக்கும் நகை பணத்தை பாதுகாக்க வேண்டிய வங்கி மேலாளரே அதை திருடியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் அமைந்துள்ள HDFC வங்கிக்கு கடந்த 5ஆம் தேதி மதியம் 2:30 மணி அளவில் பர்தா அணிந்து பெண்மணி ஒருவர் வந்துள்ளார். அந்த பெண்மணி தனது பெயர் ஷர்மிளா பானு எனவும் தனது கணவர் இந்த வங்கியில் கணக்கு வைத்திருப்பதாகவும் தானும் இந்த வங்கியில் கணக்கு வைக்க வேண்டும் என கூறி லாக்கர் வசதிகளை பற்றி வங்கி ஊழியரிடம் கேட்டுள்ளார். வங்கியின் ரிலேஷன்ஷிப் மேலாளர் வெளியே சென்றிருப்பதால் 15 நிமிடம் காத்திருக்குமாறு வங்கி ஊழியர்கள் தெரிவித்த நிலையில் அந்த பெண்மணி வங்கி கணக்கு துவங்குவதற்கான ஆவணங்கள் எடுத்து வராததால் பின்னர் வருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் அந்த பெண்மணி அமர்ந்திருந்த நாற்காலியில் அவர் பர்ஸை மறந்துவிட்டு சென்றுள்ளார். உடனடியாக வங்கி ஊழியர்கள் அந்த பர்ஸை சோதனை செய்தபோது அதில் 1 கிலோ தங்க பிஸ்கெட் மற்றும் வளையல்கள், ஆரம் என 256 கிராம் தங்க நகைகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். வங்கி ஊழியர்கள் அவற்றை தணிக்கை செய்தபோது அது உண்மையான தங்க நகைகள் என்பது தெரிய வந்தது. அந்த நகைகளை விட்டுச் சென்ற பெண்மணியோ அவரை சார்ந்தவர்களோ நகைகளுக்கு உரிமை கோரி கடந்த 4 நாட்களாக வங்கிக்கு வராததால் வங்கி அதிகாரி அகமத் வேளச்சேரி காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் CCTV காட்சிகளை வைத்து அந்த பெண்மணி குறித்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் தங்க நகைகளை கொண்டு வந்து தவறவிட்ட பெண் பத்மபிரியா என்பதும் இதே வங்கியில் சில மாதங்களுக்கு முன்பு அவர் மேலாளராக பணியாற்றி வந்ததும் தெரிய வந்தது. குறிப்பாக வேளச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவர் தற்போது அமெரிக்காவில் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் வேளச்சேரியில் உள்ள HDFC வங்கியில் லாக்கரை வாங்கி அதில் நகை பணத்தை வைத்திருந்துள்ளார். பல வருடங்களாக லாக்கரை பார்க்காத நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக வந்து லாக்கரை அந்த பெண்மணி பார்த்தபோது 238 கிராம் தங்க நகைகள் காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் கொடுத்திருந்தார். இந்த புகார் குறித்து விசாரணை நடத்திய மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அதே வங்கியில் மேலாளராக பணியாற்றிய பத்மபிரியா வங்கி லாக்கரில் கை வைத்து நகை மற்றும் பணத்தை திருடியது தெரிய வந்தது. குறிப்பாக பல வருடங்களாக உபயோகப்படுத்தாத NRI மற்றும் முதியவர்களின் லாக்கர்களை குறிவைத்து நகை மற்றும் பணத்தை திருடியதும் தெரிய வந்தது. அவரிடமிருந்து 188 கிராம் தங்க நகைகள் மற்றும் வங்கியிலேயே மறைத்து வைத்திருந்த 20 லட்சம் பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்து வங்கி மேலாளர் பத்மபிரியாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் வங்கியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பத்மபிரியா கடந்த 1 வாரத்திற்கு முன்னதாக ஜாமீனில் வெளியே வந்து தினந்தோறும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் ஏற்கனவே வங்கி மேலாளராக பத்மபிரியா இருந்தபோது குணாவதி என்பவரின் வங்கி லாக்கரிலிருந்து நகைகளை திருடி மறைத்து வைத்திருக்கிறார். இதனால் மீண்டும் போலீசார் தன்னை இந்த வழக்கில் கைது செய்து விடுவார்கள் என பயந்து பத்மபிரியா பர்தா அணிந்து மாறுவேடத்தில் வங்கிக்குள் நுழைந்து அதே லாக்கரில் வைக்க திட்டமிட்ட நிலையில் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இல்லாததால் தங்கம் வைத்திருந்த பர்ஸை வங்கியிலேயே விட்டுச் சென்றதும் தெரிய வந்துள்ளது. பின்னர் போலீசார் உடனடியாக லாக்கரின் உரிமையாளரான குணாவதியிடம் விசாரணை மேற்கொண்ட போது எவ்வளவு நகைகள் லாக்கரில் உள்ளது என தனக்கு தற்போது ஞாபகம் இல்லை எனவும் அதனை சரிபார்த்த பின்னரே கூறுவதாக தெரிவித்துள்ளார். இதனால் போலீசார் பத்மபிரியாவிடம் எழுதி வாங்கிக் கொண்டு விசாரணைக்கு தேவைப்படும் போது ஆஜராக வேண்டும் என தெரிவித்துள்ளனர். நகைகள் திருடப்பட்டுள்ளதாக குணவதி கூறினால் பத்மபிரியாவை மீண்டும் கைது செய்வோம் என தெரிவித்த போலீசார் இதேபோல் எத்தனை வங்கி லாக்கரில் பத்மபிரியா கைவரிசை காட்டியுள்ளார் என்பது தொடர்பாக விசாரணை நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர்.
இதற்கிடையே சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று தற்போதுள்ள மேலாளரிடம் வங்கியின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் லாக்கர்கள் யார் யாரெல்லாம் வாங்கியுள்ளனர் என்பது தொடர்பான பட்டியலையும் பெற்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வங்கியில் உள்ள 600 லாக்கரையும் வங்கி அதிகாரிகள் மற்றும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். திருடிய நகைகளை மாறு வேடத்தில் வங்கிக்குள் நுழைந்து லாக்கரில் வைக்க முயன்ற பெண் ஒருவர் சிக்கி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.